வெர்ஷன் எல்லாருடைய ஃபேவரட். ஸோ ஆக்சுவலி உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரொம்ப சத்தமா நடிப்பாங்க, ஆனா ரொம்ப அழகா அது கன்வே ஆகும், ரொம்ப நியூட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. தேங்க்யூ சோ மச் மேம் இந்த வெப் சீரிஸ் நீங்க சூஸ் பண்ணதுக்கு, அது அழகா பண்ணதுக்கு. சட்னி சாம்பார்ல உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணிக்குவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுபடியும் எல்லாருமே இவ்வளவு சீக்கிரத்துல மீட் பண்ணல. ராதா சார் ஐ லவ் யூ. ஸோ ராதா சாரோட 2வது வாட்டி நான் ஒர்க் பண்றேன். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் சட்னி சாம்பார் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ் டு மை டிஓபி அண்ட் மை டீம். எப்படி கலகலாக இருந்ததோ இதேதான் சீரீஸும் இருக்க ஃபுல் சீரீஸும். அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார், தேங்க்ஸ் டு ஹாட்ஸ்டார் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, அண்ட் டிஓபி சைடுக்கு எல்லா அசிஸ்டன்ட்ஸ்க்குமே எல்லாருக்குமே a big love. Thank you so much. Thank you so much, ma'am. So, அடுத்தபடியாக Disney Plus Hotstar content head, actually recent social media sensation இவங்க. Yes, and பல பேருடைய மனசுல ஒரு crush அப்படின்ற இடத்தை பிடிச்ச ஒரு cutie pie. So happy that you are a part of Chutney Sambar. Please ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். First, I think I'm very very grateful to be here இந்த மாதிரி ஒரு மேடையில with all of these exceptional artists and who've been in the industry for so long. I could learn a lot from them, and Radha Mohan sir has been my favorite for a long time. So to be directed by him is honestly something I didn't dream of having so soon. So thank you so much, sir, and thank you to Hotstar and BS for having me on this project. This project வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் எனக்கு. ஏன்னா ஆக்டிங் மட்டும் இல்ல, ஆன் ஸ்கிரீன்ல மட்டும் இல்ல, ஆஃப் ஸ்கிரீன்ல கூட எல்லாரும் ரொம்ப ஜாலியா ஜோவியலா, வெரி வெரி குட் என்வாயரன்மெண்ட். அண்ட் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் தட் நீங்க எல்லாரும் இது பார்க்க போறீங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் எவ்ரிபடி கோ அண்ட் வாட்ச் த ஷோ வித் யுவர் ஃபேமிலி and please share it also. Thank you so much. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டியும் கூட, ரொம்ப இயல்பா நடிப்பாங்க. இந்த வெப் சீரிஸ்லயும் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ளீஸ் ஷேர் இட். தேங்க் யூ. சோ எல்லாருக்கும் வணக்கம். சாப்பிட்டீங்க எல்லாரும்? இவ்வளவு மையான வேண்டிய எதிர்பார்க்கல. தேங்க்யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹாட்ஸ்டாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இது நான் பண்ணக்கூடிய செகண்ட் வெப் சீரிஸ். சோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நிறைய கேரக்டர் பண்ணணும் அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி கேரக்டர் வந்து எனக்கு நம்ம சட்னி சாம்பார் வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்ற போது எனக்கு பர்சனலா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார் அண்ட் செந்தில் சார், ராதாமோகன் சார், அப்புறம் ராதாமோகன் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் கேமராமேன் சார், என் கூட பண்ண எல்லா ஆர்டிஸ்ட், அப்புறம் நிதின் சத்யா, மௌலி, வாணி பூஜன், சம்யுதா, எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. எஸ்பெஷலி ஆஞ்சலினா, அவங்க தான் ஓப்பனே பண்ணுவாங்க அமுதா கஃபேன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட் அண்ட் உங்களுடைய லவ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எல்லாரும் வணக்கம். எப்ப லாஸ்டா கூப்பிடுங்க, ஃபர்ஸ்டே கூப்பிட்டீங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப் சீரிஸ்க்கு நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொன்னது வந்து ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு, வேல்ஸ். அவங்க வந்து இஸ் லைக் அ வெரி பிக் மென்டர் டு எவ்ரிபடி. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 2வது பிரதீப் ராய். பிரதீப் சார் நிறைய பேருக்கு வந்து ஐடென்டிட்டி கொடுத்துருக்கீங்க பிக் பாஸ்ல. ஸோ தட்ஸ் அ வெரி பிக் திங் அண்ட் அ வெரி பிக் சப்போர்ட் ஃபார் லாட்ஸ் ஆஃப் நியூ பீப்புள் அண்ட் லாட்ஸ் ஆஃப் நியூ கமர்ஸ். தேங்க்ஸ் a lot for all those things. இது ஒரு ஹாட்ஸ்டார் வேல்ஸ் ரெண்டுத்தோட காம்பினேஷன் வந்து ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன். இது வந்து எப்படி அமைஞ்சிச்சுன்னா இது வந்து ஷியர் மேஜிக் தான் சொல்லணும். ஏன்னா நான் சான்ஸ் கேட்டு ராதாமோகன் கிட்ட போனேன், ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்றாங்க, டெவலப் பண்றேன் சார் அப்படின்னு. அதை பெருசா எலாபரேட் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த சீரீஸ்ல ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி கேரக்டர், த்ரூ காமெடி கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய பேர் வந்து டக்கு பேசி முடிச்சாங்க. இனிமா முதல் சார்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். அது வேணாமா? ஏன் சார் வேண்டாமா? சரி, ஓகே. So a big thanks to my entire cast and crew. The most important things are these assistant directors and associates. அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிளாஸ். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து ஊட்டியில வந்து மைனஸ் தான் இருந்துச்சு, அந்த 10 degrees 8 degrees இதுல தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து கண்டினியூஸா இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஷூட், ஆல்மோஸ்ட் 30-40 days. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை என்டையர் டீம். வாணி, யோகி பாபு, சந்திரன், நந்தினி, மீரா மேடம், எவ்ரிபடி தேங்க்ஸ். ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த இடத்துல ஒரு டீமுக்கு சொல்லணும். எஸ்பெஷலி பிரசன்னா கேமராமேன் அண்ட் ஜிஜு எடிட்டர். அவங்க வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்து கம்போஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய பேர் இந்த சீரீஸ் பார்த்து வந்து குவாலிட்டி ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு, வண்டர்ஃபுல் குவாலிட்டினாங்க. கிரெடிட் கோஸ் டு பிரசன்னா ஃபார்
ஆனா ஸ்பெஷல் மென்ஷன் ஆன் தி மியூசிக் அஜீஷ்க்கு சொல்லணும். பிரில்லியன்ட் மியூசிக். ஐ எம் ஹாப்பி டு சே அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் என்னோட நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து அஜீஷ் இஸ் டூயிங் தி மியூசிக் ஃபார் தி ஃபிலிம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸ்பெஷல் மென்ஷன் டு பொன் பார்த்திபன் சார் ஃபார் டைலாக்ஸ், அவ்வளவு அருமையான ஒரு டைலாக்ஸ். கதிர் சார் ஃபார் ஆர்ட் ஒர்க். ஒரு ஜாலியான ஃபீல் குட் வண்டர்ஃபுல் சீரீஸ் இஸ் சட்னி சாம்பார். டெஃபினட்டா பாருங்க, பார்த்துட்டு ஐ எம் வெரி ஷூர் யூ வில் சப்போர்ட் இன் ஆல் தி அதர் வெஞ்சர்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காத்தால ராஜமோகன் சாரோட பேட்டி வந்திருந்தது. அதுல அவங்க போட்டிருந்தாங்க, நீங்க வந்து அழகிய ஆரம்பிச்சு 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. அவரு சொல்லியிருந்தாரு, ஓ நீங்க சொல்லிதான் நானே அதை யோசிச்சு பாக்குறேன்னு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த அழகிய தீயிலே நான் இருந்திருக்கேன். அவருடைய முதல் வெப் சீரிஸ் ஆன இதுலயே நான் இருக்கேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் கதிர், என் நண்பன், என் தம்பி பொன் பார்த்திபன், எல்லாருமே அந்த காலகட்டத்துல இருந்து ஒன்னா அவரோட பயணிக்கிறோம். அன்னைக்கு எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா அவர் வந்து ஒரு செட்டையோ ஆக்டர்ஸையோ ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் பண்றார். இதை வந்து அடுத்து வரப்போற எல்லாருமே சொல்ல போறாங்க. ஏன்னா அவ்வளவு லைவ்லியா இருக்கும் அந்த செட். அது அவருடைய சிறப்பு அம்சம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம தலையில பொறுப்பை கொடுத்துட்டு அவர் உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்பார். இது அதுன்னு அவர் வந்து சொல்லிக் கொடுக்குற இயக்குனர் கிடையாது. அப்படி அவர் வாழ இருப்பார். அது வந்து இவங்க கூட யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது அதே சார்ஜ் இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத ரொம்ப சிறப்பாகவும் எந்த இடையூறும் இல்லாம நடத்தி கொடுத்த விக்கி, இவங்க ஹாட் ஸ்டார் டீம், சாரி வேர்ல்ட்ஸ் டீம், ஹாட் ஸ்டார் டீம், இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு குட்டி டென்ஷனாவும் இருக்கு. ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு அந்த இன்டர்னல்ஸ்க்கு வந்துட்டு ரிப்போர்ட் அந்த லேப் சப்மிட் பண்ணும்போது அந்த 25 மார்க் ரொம்ப முக்கியம். ஸோ நாங்க எவ்வளவு நல்லா ஒரு முழுமையா பண்ணி கொடுத்திருந்தாலும் வந்துட்டு உங்களோட விமர்சனங்களும் மாத்தனைகளும் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நவுத்தி போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாங்க அதை பண்ணிருக்கோம். ஸோ அந்த சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கேதரிங் ஹியர். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல், ஐஸ்வரி கணேஷ் சார் அண்ட் அஸ்வின். ஏன்னா அவங்களாலதான் இந்த ப்ராஜெக்டே உருவானது. அண்ட் ஹாட் ஸ்டார் ஒரு ப்ரெஸ்டீஜியஸான பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு வெப் சீரிஸ்ல வந்துட்டு நான் டெபியூ ஆறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் ராதாமோகன் சார், ஐ லவ் யூ ஸோ மச். நீங்க எல்லாரும் இருக்கும்போது இவ்வளவு அழகான படம்ல இருக்கும்போது வந்துட்டு ராதாமோகன் சார் கிட்ட எல்லாரும் லவ் யூ சொல்லுவோம். ஏன்னா ஒரு லவ் யூ வாணி. அண்ட் இல்ல நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஆன்சபிள் ஸ்டார் காஸ்டோட வந்துட்டு நடிக்கும்போது வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். யோகி பாபு, வாணி, நிதின் சத்யானா, குமரவேலனா, சாம், நந்தினி எல்லாரும் அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் நிறைய பேசிட்டாங்க. ஸோ நான் வந்து இந்த மேடையை வந்து ஒரு நன்றி சொல்ற மேடையா வந்து மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி இன்டர்வியூ ஒருத்தர் கேட்டாரு 20 வருஷம் ஆயிடுச்சு, அப்பதான் எனக்கு தோணுச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மேலே நிக்கிறேன்னா அதுக்கு வந்து உங்க அத்தனை பேருடைய ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் தான் காரணம். அதுக்காக இங்க வந்திருக்க ஒவ்வொரு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றி. அடுத்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நான் பெருசா நன்றி சொன்னேன்னா யோகி பாபு சார். ஏன்னா கதை யோசிக்கும் போது நான் 20 வருஷம் யோசிச்சேன். ஸோ ஓரளவுக்கு கதை பாமானப்போ நான் அவரை பார்த்து மாதிரி கதை இருக்கு. ஏன்னா அவரு இல்லைன்னா நான் பண்ண இடம் இல்லை. அப்படி அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னாரு. சார் சொன்ன மாதிரி அவர் எவ்வளவு பிஸின்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வந்து 10 நாள் டேட் கொடுத்து இண்டஸ்ட்ரியே வந்து அப்படி ஆச்சரியப்பட்டார். 10 நாள் டேட் கொடுத்தா அவங்களுக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ரொம்ப கோஆபரேட் பண்ணி எங்களுக்கு வந்து நல்லபடி பண்ணி கொடுத்தாரு. இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களாம் வர முடியலைங்க. பட் இந்த மேலை மூலமா அவருக்கு நான் என்னுடைய மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பர்சனலா நான் வந்து ஒரு நன்றி சொல்லணும் இந்த விஷயத்துல மிஸ்டர் செந்தில். ஏன்னா ஒரு கேஷுவலான ஒரு சோசியல் கேதரிங் வந்து அவர் கேட்டார், சார் ப்ராஜெக்ட் சொல்லுங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு அப்பா போனிச்சு ஆமா அந்த ஓடிடி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கதையை பிச்சன் பண்ணேன். அப்பதான் அது வெப் சீரிஸா மாறிச்சு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க எனக்கு. ஸோ அந்த வகையில வந்து நான் வந்து மிஸ்டர் கிருஷ்ணன் குட்டி, மிஸ்டர் பிரதீப் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த என்டையர் மார்க்கெட்டிங் டீம். அப்படியே லாஸ்ட் லெக் ஆஃப் இதுல வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி எங்க எல்லா இடத்துல பேச வச்சுட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் அபிலாஷா. அண்ட் எல்லாரும் மேல
அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 20 வருஷத்துல நான் வந்து சினிமால ரொம்ப கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லாம வந்து ஒரு நல்ல படைப்பு உருவாக முடியாது. அது வந்து நான் வந்து அனுபவபூர்வமா நான் உணர்ந்திருக்கிறத, அந்த வகையில வந்து எனக்கு வந்து இந்த படத்துல வந்து வேர்ல்ட்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மாதிரி ஒரு பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனோட ஒர்க் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்காக மிஸ்டர் ஐஸ்வர் கணேஷ், மிஸ்டர் பிரபு, மிஸ்டர் அஸ்வின், உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மாமா நன்றிகள். அண்ட் ஸ்பாட்ல வந்து நாங்க எது கேட்டாலும் உடனே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்து மிஸ்டர் விக்கி அண்ட் டீம், உங்களுக்கும் மாமா நன்றிகள். அப்புறம் இவங்களை பத்தி எல்லாரும் பேசிட்டாங்க. ஸோ நான் வந்து புதுசா சொல்ல அவசியம் இல்லை. கதிர்களை பத்தி தான் லவ் யூ ஆல். எனக்கு தனித்தனியா பேச முடியாது. கதிரை பத்தி தான் பேசுறேன், அது என்ன பத்தி பேசுற மாதிரி இருக்கும். அதனால வேண்டாம். அண்ட் நானும் யோசிச்சு பார்த்து இத்தனை நிறைய ப்ரெஸ் மீட்லாம் இருக்கேன். பட் நான் வந்து எனக்கு பொதுவாக பேசாத ஏதாவது பேர்லாம் விட்டுருவேன். பட் நான் எங்கேயுமே வந்து நான் டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தேங்க்ஸ் சொல்றதே இல்லை. அது வந்து இந்த சைட்ல சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த சமயத்தில் வந்து நான் என்னுடைய டைரக்ஷன் டீம் ஸ்ரீயந்தா, கோபால், பிரவீன் அண்ட் கனி எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. ஆமா, தேங்க்யூ. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரசனாவோட ஒர்க் பண்ணேன் என்னோட டிஓபி. ரொம்ப அதாவது நானும் வந்து சில விஷயங்கள் வந்து இந்த படத்துல கத்துக்கிட்டேன். அதாவது சில எக்யூப்மெண்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்றது அது வந்து என் வேலை ரொம்ப சுலபமாச்சு. தேங்க்யூ பிரசன்னா ஃபார். அண்ட் அஜீஷ், ஜிஜி எல்லாம் எனக்கு தெரியும். அப்கோர்ஸ் இந்த நடிகரை பத்தி நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கு. நான் வந்து அவங்க என்ன எதிர்பார்த்தா அதை வந்து அவ்வளோ அழகாக எனக்கு கொண்டு கொடுத்தாங்க. ஜெனரலா எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் அந்த ஒரு ஃப்ரீடம் யாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணது இல்லை. எல்லாருமே வந்து செட்டு வரும்போது வெல் ப்ரிப்பேரா வருவாங்க. வந்து நடிச்சுட்டு அப்புறமா அப்படி ஜாலியா இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த சமயத்தில் உங்க எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அவ்வளவுதான். மற்றபடி வந்து நான் சொன்ன மாதிரி இன்னும் இந்த 20 வருஷத்தோட எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த ஃபீல்ட்ல. இந்த மாதிரி உண்மையை நிற்கணும் அடிக்கடி. ஸோ அதுக்காக உங்க அனைவரும் யாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.